கோட்லிக்ஸ். அம்முக்குட்டியை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாங்க நம்ம ஆஸ்கர் அம்முக்குட்டி யானை. அம்முக்குட்டியை தெரிஞ்ச நமக்கு அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியுமா? நம்ம அம்முக்குட்டிக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு. அது என்னன்னு நம்ம வழக்கறிஞர் எஸ்பி சொக்கலிங்கம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் ஆஸ்கார் விருதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் எப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து ஒரு யானை, அதுவும் ஒரு குட்டி யானை. அதுக்கு பேர் அம்முக்குட்டி. இது முதல்ல ஒரு வழக்காக வந்து அப்புறம் அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஆஸ்கார் விருது வாங்குகிற அளவுக்கு அது ஃபேமஸ் ஆச்சு. இது பேக்ரவுண்ட் என்னென்னா, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகள், புலி, சிறுத்தை எல்லாமே இருக்கும். அப்போது இந்த கூட்டமாக போயிட்டு இருந்த யானை கூட்டத்திலேருந்து ஒரு குட்டி யானை தவறி வந்துருச்சு. அதுக்கப்போ 3 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக யானை கூட்டத்திலேருந்து யானை வந்து தனித்து விடப்படாது. அதோட அம்மா பத்திரமா பார்த்துக்கும். ஒன்று அது அம்மா இறந்துட்டாலோ, இல்லை சில சமயம் வழி தவறி அந்த குட்டி வரது வாய்ப்புண்டு. 3வது காரணமும் இருக்குது. அந்த யானை குட்டி வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தா அந்த கூட்டத்தோட தன்னால் போக முடியாது. அப்போது அந்த கூட்டம் வந்து அந்த யானை குட்டியை விட்டுட்டு போகும். ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் அந்த குட்டி யானைக்கு எந்தவித இடர்பாடும் கிடையாது. உடல் ரீதியாக எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் ஏதோ காரணத்தினால அந்த குட்டி வந்து தனித்து வந்துருச்சா, இல்லை அதை கூட்டம் வந்து அதை விட்டுட்டு போயிடுச்சு. இது ஒரு கிராமத்தில், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து இந்த யானைக்குட்டியை கிராமத்தவர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு வனத்துறைக்கு செய்தியை தெரிவித்தாங்க. வனத்துறை வந்து மறுபடியும் அதை காட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. காட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு 4 நாளில் திருப்பி அந்த யானை மறுபடியும் கிராமத்துக்குள்ளே வந்துருச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து அருகாமையில் இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கிற கிராம மக்கள் மறுபடியும் வனத்துறைக்கு இதை செய்தியை சொன்னோன்னே, வனத்துறை இது என்னடா வம்பா போச்சு சொல்லிட்டு அந்த யானையை கூட்டின்னு வந்து இவங்களே வந்து அந்த வெட்டினரி டாக்டர் வந்து அதுக்கு முதல் உதவி சிகிச்சையெல்லாம் கொடுத்து, அதுக்கு பாலெல்லாம் கொடுத்து, அதை வந்து ஒரு வாரம் அங்கேயே அந்த ஃபாரஸ்ட் கேம்ப்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 2வது தடவையும் அதை வனத்தில் விடுறதுக்கான முயற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அப்போ தான் மிருக நல ஆர்வலர் திரு முரளிதரன் என்பவர் மறுபடியும் இது யானையை வந்து எந்த கூட்டமே சேர்த்துக்கல அப்படிங்கும்போது ஒரு குட்டி யானையை காட்டில் விடுறது வந்து சேஃப் கிடையாது. காரணம், அங்கே புலி, சிறுத்தை எல்லாம் இருக்குது. இந்த செந்நாயின்னு சொல்லுவாங்க, ஹைனா, இதெல்லாம் வந்து அதை அடித்து சாப்பிட்டுடும். அதனால் அது பேசாமல் வனத்துறையினரே அதை வளர்க்கலாம், அதனால் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இல்லை மறுபடியும் நாங்கள் ஏதாவது இன்னொரு யானை கூட்டத்தினோட அதை சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இது சரியான தீர்வு கிடைக்காது என்று எண்ணிய அந்த லிட்டிகண்ட் முரளிதரன் என்பவர் என்ன பண்ணார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சார். அவருடைய வழக்கினுடைய பிரேயர் வந்து, இந்த குட்டி யானையை மறுபடியும் காட்டில் கொண்டே போய் விடாதீங்க, அது 3 மாதம் குட்டி தான், அதனால் தனியாக அது சர்வை பண்ண முடியாது, ஏற்கனவே ஒரு அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நீங்கள் போய் 2வது தடவை இன்னொரு ஹேர்டை தேடி விட்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஹேர்டு எதுவும் சேர்த்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது தனித்து விடப்படும், புலி, சிறுத்தைகளால் கடிப்பட்டு இறந்து போயிடும். 2வது அது ஏதோ பள்ளத்துலேயோ இதுலேயோ விழுந்து இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கருணை உள்ளம் கொண்டு அதை வந்து வனத்துறையினரே அவங்களுக்கு 2 யானை முகாம்கள் இருக்குது, அங்கே அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்யநாராயணன் மற்றும் சேஷசாயி அவர்கள் வனத்துறையினருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களுடைய பிரதிவாதங்களை கேட்டு இறுதியாக இந்த யானை வந்து ஒன்ஸ் இட் இஸ் டேம்டு, அதாவது ஒரு மனிதர்கள் பழக்கம், அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பழக்கப்பட்டதுக்கப்புறம் திருப்பி எந்த கூட்டமும், எப்போதுமே காட்டு விலங்கு வந்து அதனுடைய கூட்டத்திலிருந்து வந்துருச்சுன்னா அதை மனிதர்கள் கைப்பட்டு அதுக்கு உணவு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா பராமரிப்புக்கு அப்புறம் திருப்பி போய் அந்த கூட்டம் வந்து சேர்த்துக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள், மற்ற விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு, சரி இதை நீங்கள் வனத்துறையினரே நீங்கள் இந்த யானையை, குட்டி யானையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு போட்டாங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த குட்டி யானை போய் முதுமலை யானை காப்பகத்துக்கு இந்த யானையை, குட்டியை தூக்கின்னு போயிட்டு, அது 2 அந்த ட்ரைப்ஸில் சேர்ந்தவங்க, அவங்கள இந்த யானையை எப்படி பராமரிக்கணும்னு தெரியும். ஆனால் முதுமலை யானை காப்பகத்தில் ஒரு 30 யானைகளை அவங்க பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இதில் பரிச்சயமான 2 ட்ரைப்ஸை சேர்ந்தவங்க அவங்களிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதனால் ஃபஸ்ட்டு டைம் ஹியூமன் ரேர்டு எலிஃபெண்ட் அப்படிங்கிற பேர் இந்த யானைக்கு வந்து, அம்முக்குட்டிங்கிற பேர். அந்த யானை இன்றைக்கி வளர்ந்து இப்போ 4-5 வருஷம், இந்த வழக்கு நடந்து 5 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ யானை அந்த நல்லா பெருசாகிடுச்சு.
நல்லா வளர்ந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதுக்கும் ஆஸ்காருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படக்குழுவினர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் திரட்டி ஒரு படம் தி எலிஃபெண்ட் விஸ்பரர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அதை வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுத்து இதை எப்படியெல்லாம் இந்த 2 பேரும் சிரமப்பட்டாங்க, எப்படி அந்த யானைகளை வளர்த்தாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு 45லேருந்து ஒரு மணி நேரத்துக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஃபிலிம் அதை எடுத்து அதை நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டாங்க. இது வந்து நிறைய வரவேற்பை பெற்றது. ஆச்சரியமாக அதுக்கு இந்த படத்துக்கு ஆஸ்கார் விருதும் வழங்கப்பட்டது. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு யானைக்குட்டி காப்பாற்றப்பட்டு அது ஃபஸ்ட்டு ஹியூமன் ரேர்டு எலிஃபெண்ட்டுங்கிற கேட்டகரியில் வந்து அதை மையமாக வைத்து ஒரு படம் எடுக்கப்பட்டு அந்த படத்துக்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டதுங்கிற செய்தி வந்து ஒரு பிரமிப்பான விஷயம். ஸோ இது நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய தகவல்.